அனைவருக்கும் வணக்கம். தமிழக பள்ளிகளில் 10,000 போலி ஆசிரியர்கள் பாடம் நடத்துவதாக சமூக வலைதளங்களில் காட்டுத்தீயாய் பரவிவரும் இந்த செய்தி பற்றி தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இன்று ஒரு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக விளக்கம் அளிச்சிருக்காங்க. அந்த செய்தியை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அது பார்க்குறதுக்கு முன்னாடியே ஆசிரியர் மலை சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பள்ளிகளில் 10,000 போலி ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிறார்கள் என்று சமூக வலைதளங்கள் சமூக ஊடகங்களில் பல செய்திகள் பரவியிருக்கு. அந்த செய்தி அரசினுடைய கவனத்துக்கு வந்திருக்கு. அதன்படி தமிழக அரசின் கீழே இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை விசாரணையை முடுக்கி விட்டுருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக ஆய்வில் உண்மைக்கு புறம்பான செய்தி, இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான செய்தி என்ற தகவலை பள்ளிக்கல்வித்துறை சார்பாக தெரிவித்திருக்காங்க. அது கீழே விளக்கமும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தருமபுரி மாவட்டம் அரூர் கல்வி மாவட்டத்தில் காரிமங்கலம்ன்ற ஒன்றியம், அந்த ஒன்றியத்தில் ராமியம்பட்டி நடுநிலைப்பள்ளியில் பட்டாதாரி ஆசிரியர் பணியாற்றக்கூடியவர் கே பாலாஜி என்பவர். இந்த ஆசிரியர் அவருக்கு பதிலாக வேறொரு ஆசிரியரை நியமித்து பாடம் நடத்தியதாக வந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை செய்து அது உண்மை என்று அறிந்து அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். அந்த செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அதனை ஒட்டி பல்வேறு ஊகங்கள், பல்வேறு தகவல்கள், பொய்யான தகவல்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகின. அந்த தகவல்கள் மக்கள் மத்தியில் பேசு பொருளாக வந்தது. அதை மறுப்பதற்காகவோ அந்த விஷயங்களை ஆய்வு செய்வதற்காகவோ பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்புனாங்க. அதாவது தமிழக அரசு நியமித்த, அதாவது எஸ்எம்சி நியமித்த 6,053 தற்காலிக ஆசிரியர்கள் தவிர வேறு ஏதேனும் வெளி நபர்கள் பள்ளிகளில் பணிபுரிகிறார்களா, அப்படி பணிபுரிந்தால் அவர்களை பற்றிய தகவல்களை உடனடியாக பள்ளிக்கல்வித்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் சொல்லி இவங்க அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் தகவல் தெரிவித்தாங்க. அதன்படி எல்லா மாவட்ட கல்வி அலுவலர்களும் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வட்டார கல்வி அலுவலர்களும் ஆய்வு செஞ்சு விசாரணை செஞ்சு அப்படி தமிழகத்தில் வேறு எங்கும் இல்லை, வெளிநபர்கள் யாரும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை பள்ளிகளில் பாடம் நடத்தவில்லை என்று விசாரணையின் முடிவில் வந்தது. அந்த விசாரணை முடிவை தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கு அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அதன்படி இன்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை இன்றைக்கி செய்தி வெளியிட்டிருக்காங்க, விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது, முற்றிலும் தவறானது. பள்ளிகளில் 10,000 போலி ஆசிரியர்கள் இல்லை, அப்படி பாடம் நடத்துவதாக வந்த சமூக ஊடகங்கள் செய்தி மறுப்பதாக, அது தவறானது என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக அறிவிச்சிட்டாங்க. அதனால் மக்கள் யாரும் பயப்பட தேவையில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. நாம் இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்குன்னா, பள்ளிக்கல்வித்துறை அரசாங்கம் அனைத்து விதமான படிப்பு சான்றிதழ்களை ஆய்வு செய்து தான் பணி நியமித்தம் செய்கிறாங்க. அதில் ஒரு சில மிஸ்டேக் இருக்கலாம். ஆனால் அதில் சில பேர் போலி ஆசிரியர்கள் என்று தவறுதலாக ஊடகங்களில் பதிவிட்டு மக்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலையும் ஒரு ஆசிரியர்கள் மத்தியிலையும் ஒரு தவறான கண்ணோட்டத்தை உருவாக்குவது வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஆசிரியர் மலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.